கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவன் இந்த வீடியோ போடும்படி கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது எல்லாம் தேவனால தான் நடந்து கொண்டு இருக்குது. இது எங்களோட நீ இணைந்து ஜெபிக்கிறவங்க, இந்த வீடியோ பார்த்து ஜெபத்தில் கலந்து கொள்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது கன்னடாவில் இந்த வசனத்தை 91 சங்கீதம் 1 வசனத்தை கன்னடாவில் வாசிப்பாங்க. ಪರಮಾತ್ಮನು ಮರೆ ಹೋಗಿರುವನು ಸರ್ವಶಕ್ತ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿರುವನು. ஆமென். 91 சொல்கிறது, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். அடுத்த வசனத்தை 2 வசனத்தை கன்னடாவில் வாசிப்போம். 91ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ ನೀನೇ ನನ್ನ ಶರಣು ನನ್ನ ದುರ್ಗವು ನಾನು ಭರವಸೆ ಇಟ್ಟಿರುವ ನನ್ನ ದೇವರೆಂದು ಹೇಳುವೆನು. ஆமென். அல்லேலூயா. 91ல 2 வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனை நோக்கி நம்ம சொல்லணும், நீங்க தான் ஆண்டவரே எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு கோட்டை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு துருகம் ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கோட்டையும் துருகம் நம்ம கூட இருந்தா நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறார்? உன்னதமானவரா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார். அவர் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.